கடதுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது பெருங்குலக்காலை மூழ்கி சித்தருக்கு பக்தரின் செய்கே போற்றி சிவகணங்களுக்கு தலை அங்குசம் ஏந்துகை அரசை போற்றி சார்ந்த மார்பா தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை சைவம் என்றால் நான் உலகத்திலேயே உருவம் கிடையாது. வடநாட்டில் வந்து வேற மாதிரி இருப்பாங்க, திருசூலாம் வச்சு காமிப்பாங்க. நம்ம சிவன் லிங்கம், அந்த லிங்கத்தை தான் காமிப்பது காரணம் இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. ஐன்ஸ்டைன் தேதியே இதுதான். இதை சொல்ல போனது ஒரு அணுவும் இன்னொன்று சேரும்பொழுது தான் உற்பத்தி உருவாகும். அந்த உற்பத்தி தான் உலகத்தினோட, அது மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். இது இந்த அடிப்படை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் தான் நம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த சைவத்தை உணர்ந்து கடவுளுக்கு எங்கோ இருக்கின்றார், நம்ம ஆட்டி படைக்கின்றார், அவரை நம்மை படைக்கின்றார், மீண்டும் நம்மை அழைத்துக் கொள்கின்றார். நாம் வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ வேண்டுவதுதான். அப்பொழுது மனதை கட்டுப்படுத்தி ஆசைகளை துறந்து நாம் அதை தியானங்கள் செய்து அவரை அடைவதற்குத்தான் விஷயம். எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சைவத்தில் பேசுவது, இறைவனே எனக்கு மீண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்காது, உன்னுடைய சரணடைந்துவீர்கள், மீண்டும் பிறந்து கஷ்டப்படுவதை காட்டிலும் உன்னிடம் என்னை எனக்கு அழைத்துக்கொள், இதோடு எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்பதுதான் சைவத்தில் எல்லோரும் வேண்டுவது. என்னை அறிவனை அழைத்துக்கொள், பரஞ்சோதியை என்னை அழைத்துக்கொள் என்பதுதான் அடிப்படை தத்துவம். அதற்கு மேல் நான் இவருக்கு நன்றாக தெரியும். சயின்ஸை இன்னைக்கு அது வந்துடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று நுண்ணறிவு வரும்பொழுது இந்த நுண்ணறிவில் பார்த்தவர்கள் கூட பலவிதமான மெஷின்ஸுகள் எல்லாம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தும் பொழுது கொடுக்க வேண்டும் என்றால் தியானங்கள் தான். அந்த தியானங்கள் வழிபாட்டின் மூலமாகத்தான் நம் மனதையும் அறிவையும் ஆற்றலையும் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் சொல்கின்ற அறிவை எல்லாம் தேடிடலாம். நம்ம சொத்தை தேடின்னு போயிடலாம், எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். ஒரு மிஷின்